ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள பச்சைமலை முருகன் கோவிலில் கந்தசஷ்டி விழாவில் திருக்கல்யாண உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மகேஸ்வரன். முழுமையான விவரங்கள். வணக்கம் கௌதமி. கோபிச்செட்டிப்பாளையம் பச்சைமலை பாலமுருகன் கோவிலில் ஆண்டுதோறும் கந்தசஷ்டி விழா, சூரசம்ஹார திருக்கல்யாண உற்சவ விழா வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் இந்த ஆண்டிற்கான கந்தசஷ்டி விழா கடந்த 22ஆம் தேதி விநாயகர் வழிபாட்டுடன் யாகசாலைகள் அமைத்து மூலவர் பாலமுருகனுக்கும் உற்சவர் சுப்பிரமணியருக்கும் காப்பு கட்டுதலுடன் தொடங்கி 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கந்தசஷ்டி விரதம் மேற்கொண்டு வந்தனர். இதனைத் தொடர்ந்து பச்சைமலை பாலமுருகன் கோவிலில் காலை மாலை சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் நடைபெற்று விழாவின் முக்கிய நிகழ்வாக நேற்று சூரசம்ஹாரம் நடைபெற்று சூரனை வதம் செய்த சுப்பிரமணியருக்கு பக்தர்களின் கையாலே அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இன்று கந்தசஷ்டி விழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. இதில் முருகப்பெருமானுக்கு திருமண சடங்குகள், திருமண யாக வேள்விகளுடன் மாலை மாற்றுதல் நிகழ்ச்சி, ஊஞ்சல் சேவை நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து திருக்கல்யாணம் நடைபெற்றது. இதில் கடந்த 7 நாட்கள் விரதமிருந்து 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் முருகப்பெருமானை மணக்கோலத்தில் தரிசித்து விரதத்தை நிறைவு செய்தனர். விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரன்.